10 ரூபா 20 ரூபா கொடுப்போம். கார் பார்க்கிங்கில் போய் காருக்கு வாடு 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 போன அப்படி ஒரு 2 நிமிஷம் நமக்கு வேலை பார்ப்பான். அவனுக்கு 5-10 கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் வர்றது 10 ரூபா 5 ரூபா தான் போடுவோம். டிப்ஸ் கொடுக்கறதும் 10 ரூபா, ஆலயத்திலையும் 10 ரூபா. 6 நாள் போஷித்து காப்பாற்றி நடத்தின ஆண்டவருக்கும் 10 ரூபா, அரை மணி நேரம் உனக்கு சோறு போட்டவனுக்கும் 10 ரூபா. நியாயமா இருக்கா? காணிக்கை கொடுங்கன்னு சொல்லல, உங்க மனசாட்சியை பாருங்க. நான் தான் சொல்லிட்டேன், நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க எப்படி எடுக்கிறீங்களோ எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா உங்களையும் என்னையும் ஒருவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு தெரியும். இந்த சத்திரத்தில் இந்த ஆலயத்தில் 1 பயபக்தி இருக்கணும், 2 பரிசுத்தம் இருக்கணும், 3 சமாதானம் இருக்கணும், 4 கொடுக்கிறவங்களா இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த வல்லமை கோபுரத்து பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்களை கர்த்தர் பெருக பண்ணும்படி அவர் விரும்புகிறார். கொடுப்பதை கெடுக்கிறவன் சாத்தான், கொடுப்பதை வர்த்திக்க பண்ணுகிறவன் நான் பிரசங்கிக்கிற இயேசு. ஆமென். யார் தடுத்தாலும் சொல்லுங்க, இந்த சத்திரத்துல இந்த ஆலயத்துல எனக்கு ஒரு ஃபார்முலா ஒண்ணு உண்டு, கொடுக்க கொடுக்க தான் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இறைக்க இறைக்க தான் ஊறிக்கிட்டே இருக்கும். வாரி இறைக்க என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும், எனக்காக அல்ல ஆண்டவருக்காக. இன்றைக்கு இந்த சத்திரத்தில் வந்தது நிமித்தம் எனக்கு சந்தோஷம் சொல்றேங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இந்த ஆலயத்துல இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு போகிறதுனால எனக்கு சந்தோஷம். கொடுக்கிறவர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், கர்த்தர் கொடுத்த எல்லாத்தையும் பெருக பண்ணி இருக்கிறார். ஒரு கூட்டத்துல 5000 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் கையில 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. அவர் கையில கொடுத்தான் பாருங்க, அப்படியே பெருகிச்சு. பெருக்க மட்டும் இல்ல, 12 கூட மீதமும் எடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு இருக்கிறது அவன் தன் தன் திராணிக்கு தக்கதாய் ரொம்ப கொடுங்க. நீங்க கொடுக்கிறது அது உணவா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம். ஏதோ ஒரு ஏழை போஷிக்கப்படுகிறார், ஏதோ ஒரு ஏழை படிக்கப்படுகிறார், ஏதோ ஒரு காரியத்துக்காய் ஊழியத்தில் விதைக்கப்படுகிறது. ஒன்னு சொல்லட்டுமா, இங்க கொடுப்பது என்பது விதைப்பதற்கு சமம். ஒரு நாள் முளைக்கும், வளரும், பலன் கொடுக்கும். மற்ற இடத்துல கொடுப்பதெல்லாம் அது சேமிப்பு, இது இன்வெஸ்ட்மெண்ட், இது நிச்சயம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். கட்டாயம் இது ஒரு